அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய தகப்பனுடைய அன்பு ஒரு மேன்மையான ஒரு அன்பு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நம்முடைய உலக பிரகாரமான தகப்பனை காட்டிலும் பல ஆயிரக்கணக்கான மடங்கு நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அவ்வளவு பெருசு. ஆமென். அல்லேலூயா. அந்த தகப்பனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. நிறைய வசனங்களை நான் சொல்ல முடியும். அந்த வசனங்கள் தேவனுக்கு எப்படியெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது வாசிக்கலாம். சாமத்துல 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப தகப்பன் புத்தியை கேட்கணும். தாயின் போதகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? தள்ளக்கூடாது. வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமா நம்ம நினைச்சிடக்கூடாது பெற்றோர்களை. ஆமென் சொல்லுங்க. அப்ப தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை நீ தள்ளாதென்ற 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதுவே பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. 13:1 ஞானமுள்ள மகன். ஆமென் சொல்லுங்க. யார் தகப்பன் போதகத்தை கேட்கிறான்? ஞானமுள்ள ஒரு மகன். ஆமென் சொல்லுங்க. அந்த ஞானமுள்ள மகன் தான் தகப்பனுடைய போதகத்தை வந்துட்டு என்ன பண்ண? தகப்பன் நல்ல வழி தான் காட்டுவார், கெட்ட வழியை ஒரு நாளும் காட்ட மாட்டார். ஆமென். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ, ஆமென் சொல்லுங்க, பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை அவன் என்ன செய்ய மாட்டான்? செவி கொடுக்கவே மாட்டான், கேட்கவே மாட்டான். அதனால வேதத்துல நிறைய வசனங்கள் சொல்லப்படுது. அதனால முதலாவது தகப்பனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் அதே சாமத்தில் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். யாருடைய தகப்பன்? அப்ப பிள்ளைகள் யாரா வாழணும்? நீதிமானா வாழ்றனுடைய பிள்ளைனுடைய தகப்பன் சந்தோஷப்படுவானா, களி கூறுவானாம். ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்ற களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன், ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானமுள்ள பெற்றதுனால அப்பா சந்தோஷப்படுவாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணும்? தகப்பனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் எல்லா சூழ்நிலையிலும். ஆமென் சொல்லுங்க. நாம் வாழ்ந்திருக்கோம், தாழ்ந்திருக்கோம், எல்லாவற்றிலும் என்னாம மனரமியமா இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிற பவுல் என்ற பிலிப்பில் எழுதுறார். ஆமென் சொல்லுங்க. அப்படி நாம் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்ம மனரம்பீகமா இருக்க கற்றுக்கணும். நம்ம அவரை பிரியப்படுத்தணும். ஞானமுள்ள பிள்ளையா இருந்து தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 25வது வசனம். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவளும் மகிழ்வாள். ஆமென் சொல்லுங்க. எந்த பிள்ளைய பெற்றவன்? நீதிமானா ஞானமுள்ள பிள்ளையா வாழ்ற பிள்ளைய பார்த்துட்டு தாயும் சந்தோஷப்படுவாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கத்தை வர வைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அவன் நீதிமான்களுக்கு என்று ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறான்? மெய்யான மெய் ஞானத்தை, சுத்தமான ஞானத்தை வைத்திருக்கிறார்.
ம். ஆமென்னு சொல்லுங்க. மொத்தமா யார் நடக்குறாங்க, அவங்களுக்கு அவர் தான் கேடகம், பாதுகாப்பு. இந்த தலைக்கு கவர்மெண்ட் சொல்லுது. தலை வந்துட்டு இன்னைக்கு நெறைய ஆக்சிடென்ட் ஆகத்தலாம் தலை அடிபட்டு தான் என்ன பண்ணாங்க, மரணம் புரியுது. அதனால தான் தலைக்கு தலைக்கவசம் போடணும், ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க கவர்மெண்ட். ஆமென்னு சொல்லுங்க. அதனால ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நம்ம நகர்ல அந்த பைபாஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு பாருங்க. ஒண்ணு மூடி வச்சிருக்காங்கல்ல. அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் அந்த பெட்ரோல் பங்க் அதுக்கு பிறகு வரவே இல்ல. அது அப்படியே மூடிட்டாங்க. ஆனா அங்கருந்து வெளிய வரும்போது நம்ம சத்ரவால ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, போயிட்டு வரும்போது லாரி அடிச்சு அங்கேயே ஸ்பாட்லயே போயிடுச்சு. அத பார்த்தாராம். நம்ம சத்ரவாடாவுல விநாயகர் இருக்கிறார். அவரு அந்த நான் இருக்க தெருவுக்கு பக்கத்துல இருக்கிறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அத பார்த்துட்டு வந்தாராம். பார்த்துட்டு வந்ததுலருந்து சட்டரோட நீங்க பஜாருக்கு வந்தாலும் சரி, குப்பத்துக்கு போனாலும், எங்க போனாலும் ஹெல்மெட் எல்லாரும் போட்டுக்கங்க. ஏன் எங்க போனாலும் ஹெல்மெட் போடு இங்க போறதுக்கு கூட ஹெல்மெட்ட போட்டு வராருன்னா, அது அவருக்கு அவரு என்ன பண்றாரு, அத பார்த்ததுல அவருடைய மைண்ட்ல வந்து என்னாச்சு, நம்ம போட்டுக்கணும் அப்படின்ற அந்த பாதுகாப்பு வந்துச்சு. ஏன்னா தலை அந்த அளவுக்கு சிதறி போயிருந்துச்சு. அத பார்த்துட்டனால அவருக்கு என்ன பண்றாரு, பயம் வந்ததுனால அதுலருந்து அந்த ஹெல்மெட் அதனால நமக்கு பாதுகாப்பு கவசமா வந்து என்ன பண்ணுது, இந்த ஹெல்மெட் போடுறது போல அவருடைய வசனம் சொல்லுது, மெய் ஞானத்த கர்த்தர் வந்து என்ன பண்றாராம், அவர் வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்காராம்? கேடகமா, பாதுகாப்பா இருக்கிறாராம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா! அப்ப நம்ம யாரா இருக்கணும்? நீதிமானா நம்ம இருக்கும்போது, ஆண்டவர் நமக்காக மெய் ஞானத்தை வைத்திருக்கார். நமக்கு கேடகமா கர்த்தர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா! நீதிமொழிகள் புத்தகத்துல அதே சாமத்துல 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சாமத்துல 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானத்தில பிரியப்படுகிறவன் ஆமென்னு சொல்லுங்க. அப்ப ஞானம் எனக்கு வேணும் அப்டின்னா, இந்த ஞானம் எங்கிருந்து வரும்? பாருங்க நமக்கு ஞானமே இல்ல எனக்கு அப்படின்னு நம்ம சில நேரத்துல நம்ம சொல்லலாம். ஆனா யாக்கோபு எழுதுறார். யாக்கோபு 1:5 வாசிக்கிறோம். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தால், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்துல கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்ன்றார். ஆமென்னு சொல்லுங்க. எனக்கு ஞானமே இல்ல, எனக்கு புத்தியே இல்ல, எனக்கு படிச்சாலும் மைண்ட்லயே நிக்க மாட்டேங்குதுன்னா, அந்த யாக்கோபு 1:5 மேல கைய வச்சு, ஆண்டவரே நீ ஒருத்தன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்துல கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லிருக்கீங்க. எனக்கு இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த ஞானத்தை தருவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா! ஞானம் யாருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர்? நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டுக்கு பயந்தாவே அந்த ஞானத்தை கர்த்தர் தருவார் நமக்கு. ஆமென்னு சொல்லுங்க. இங்க வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். ஞானத்தில பிரியப்படுகிறவன் தகப்பனவே என்ன பண்றான்? சந்தோஷப்படுத்துறான். ஞானத்தில பிரியப்படுகிறவன். அப்ப கடவுளுக்கு ஞானத்தில பிரியமா இருக்கிறான்னா, அவன் கடவுளுக்கு பயப்படுகிறவன். அவன் தான் ஞானத்த பிரியப்படுவான். ஆ. ஆமென்னு சொல்லுங்க. ஆனா வேசியின் வழியில ஓடுறவன், விபச்சார வேசித்தன வழியில ஓடுறவன், அவனுக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாம் நான் ஒண்ணுமில்லாத போயிடும். ஆமென். உங்க கண்ணு முன்னாடி கூட நீங்க பார்த்துருக்கலாம். இந்த ஊர்லயும் பார்த்துக்கலாம், மற்ற ஊர்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பார்த்துக்கலாம். அந்த தவறான அந்த விபச்சாரமான வேசித்தன வழியில எந்த ஒரு மனுஷன் ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் அதுல வந்து சிக்கிட்டானா, அவனுடைய ஆஸ்தி எல்லாம் வேற அங்கதான் போய் சேரும். அவனால சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அவன் குடும்பம் பசி, பட்டினி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத தான் இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா! அது ஒரு பெரிய தரித்திரத்துல கொண்டு விட்டுரும். ஆமென். அதனால வந்து இப்ப நம்ம வந்து நீதிமானா வந்து ஞானம் உள்ள பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும்? தகப்பனை சந்தோஷப்படுத்துவங்களா நம்ம இருக்கும்போது, கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? தகப்பனும் சந்தோஷப்படுவாரு. அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமா காணப்படும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா! ஆனா இங்க வந்து சொல்றாரு, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்த நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க என்ன சொல்றாரு பாருங்க வாசிக்கலாம். சாமத்துல 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் என் தகப்பனுக்கு சாலமோன் சொல்றாரு, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அ, அ. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா! அப்ப உன் இருதயம் என்ன பண்ணணும்? சொல்ற வார்த்தைகள்லாம் காக்கணும் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாரு. ஆமென். அப்ப யார் இந்த பிள்ளை? பிரியமான பிள்ளை. என் தகப்பனுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை. அப்பா சொல்லணும் பிள்ளைய பார்த்து, என் பிள்ளை பிரியமான பிள்ளை. ஆமென். அப்படி சொல்லணும். அப்படி நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம வந்துட்டு
இயேசு வந்து பாருங்க மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, இயேசு யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரை அழைச்சிட்டு போய் மறுரூப மலையில வந்துட்டு இருக்கும்போது, அப்ப வந்து பாருங்க ஒரு பக்கத்துல வலது புறத்துலயும் இடது புறத்துலயும் எலியாவும் மோசேவும் காட்சியளிக்கிறவங்க இருந்தாங்க. அப்போ வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன் என்று வாக்கு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே புறாவை போல ரூபம் கொண்டு அவங்க வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அது போல நம்முடைய தகப்பன் சொல்லணும். என் தகப்பனுக்கு நான் யாரு? பிரியமான குமாரன். ஆமென் சொல்லுங்க. பிரியமாய் நம்ம அப்படி என்ன பண்ணணும்? தகப்பனை சந்தோஷப்படணும். யாராருக்கோ பிரியமா வாழ்றதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட். ஆமென். அல்லேலூயா. கல்யாணம் ஆச்சுன்னா, கல்யாணம் ஆனவங்க உடனே வந்து என்ன பண்றாங்க? மனைவியை எப்படியெல்லாம் அவளை சந்தோஷப்படுத்தணும், எப்படியெல்லாம் பிரியப்படுத்தணும், அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? மனைவியினுடைய புருஷன் அப்படி வந்துட்டு நினைப்பாங்க. அதே மனைவி புருஷனை எப்படியெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கலாம், செய்யலாம்னு சொல்லி அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கொஞ்ச காலம். ஆமென். அப்படி நம்ம வந்துட்டு தகப்பனை எப்பொழுதும் நம்ம பிரியமான குமாரனா நாம் இருந்து அவரை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, பாருங்க அப்ப நீதிமானா நம்ம இருக்கணும். கீழ்ப்படுகிற பிள்ளையா நம்ம இருக்கணும். நீதிமானா நம்ம இருக்கணும். ஞானமுள்ள பிள்ளையா நம்ம இருக்கணும். ஆகவே தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையா நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இங்க வந்து சொல்றாரு எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 7வது வசனம் 12:7 நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று கேள்வி கேட்கிறார். அப்ப அப்பா கண்டிக்காத பிள்ளை யாரா இருக்கிறாங்களா? இல்ல. ஆமென். ஆனா பிள்ளை வந்து தகப்பனை பிள்ளை கண்டிக்கல அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு, தாய்க்கு அவமானத்த தான் கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அப்ப சிட்சையை அவங்க வந்து கண்டிக்கணும். கட்டாயம் கண்டிக்கணும். தடி எடுத்து அடிச்சாலும், அது திறமை கையாடவன் தன் பிள்ளைய பகைக்கிறான்னு சொல்லப்படுது. தடி எடுத்தாகிலும் என்ன பண்ணும்? பிள்ளைய கண்டிக்கணும். தடிய தடியினால் அடிச்சா அவன் சாகான் என்று நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளைகளை கண்டிக்கும் விதத்துல கண்டிக்கணும் நாம. ஆமென் சொல்லுங்க. அதே போல எப்ப பார்த்தாலும் அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது? எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல அவங்கள எப்பொழுதும் துளசியிலையும் வாசிக்கிறவங்க. அவங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கக்கூடாது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? வெறுப்பா பேசக்கூடாது. அவங்கள அன்பா வந்துட்டு அவங்கள அரவணைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை சொல்லணும், சிட்சிக்கணும், கண்டிக்கணும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? கண்டிக்கணும். அப்ப கண்டிக்கும்போது தகப்பன் சொல்றாரு, சிட்சையை கண்டிக்கிறவன் வந்துட்டு அவன் புத்திரராக தகப்பன் தன் பிள்ளையாகவே எண்ணி நடத்துறதாம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கண்டிக்கிற வந்துட்டு அந்த சிட்சையை வந்துட்டு என்ன பண்ணணும்? சகிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். தகப்பன் தாய் கண்டிக்காத யார் கண்டிப்பாங்க? என்னெல்லாம் பேசக்கூடாது, என்னை கண்டிக்கக்கூடாது, செய்யக்கூடாது, நான் இப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? பெற்றோர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. வார்த்தையினால அவங்கள கலங்கப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அப்ப தகப்பனுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நீதிமானா நம்ம வாழணும். ஞானமுள்ள பிள்ளையா நடக்கணும். பிரியமான பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஆகவே சிச்சியை அவங்க கண்டிக்கும்போது கண்டிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு போகணும். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 38வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, நீர் என் தகப்பன் வீட்டுக்கும் அ பெண் கொள்ள வேண்டும் என்று அ ம், 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 ம். என்னோடும் என்னோடு இருக்கிற என் தகப்பனுடைய தேவன் வந்து என்ன பண்றாரு? என்னோடு இருந்து தூதனை அனுப்பி, தம்முடைய தூதனை அனுப்பி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் வயதான காலம் ஆனாலும் கூட தன் குமாரனுக்கு ஒரு பிள்ளையை எடுக்கிறதுக்காக வந்து தன்னுடைய ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டியை ஏற்படுத்துறதுக்காக அனுப்பும்போது கூட சொல்றாரு, நான் வழிபடும் தேவன், என் கூடவே இருக்கிற தேவன் உனக்கு முன்னாடி போய் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ண அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். இப்ப அப்பாவோட ஐக்கியமா இருக்கிறதுனால தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆமென். அப்ப தகப்பனோடு கூட எப்பயுமே நம்ம ஐக்கியம் மூலமா இருக்கும்போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா.
யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது, நிர்கம கண்டமும் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்நாட்கள் இந்த பூமியில அதிகமா நீடித்திருக்க வேண்டும் சொன்னா தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ணணும். ஆமென். அப்ப நம்ம வாழ்நாள் நீடித்திருக்கும், பூமியில அநேக நன்மைகளை நம்ம சுதந்திரிக்கணும், சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா தகப்பனை நம்ம தாயும் கனம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பனையும் தாயும் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம அவசியப்படுத்தக்கூடாது. தகப்பனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். 23ஆம் அதிகாரம் சாமத்தில் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை சொல்லப்படும் போது, அப்ப தகப்பனுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யணும், கீழ்ப்படியணும், ஞானம் உள்ளவர்களாய் நடக்கணும், நீதிமானா நம்ம இருக்கணும், ஆகவே பிரியமா இருக்கணும், சிச்சையை நம்ம சகிக்கணும், ஆகவே ஐக்கியமா இருக்கணும் தகப்பனோடு, அவங்களை நம்ம கனம் பண்ணவங்களா நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இங்க சொல்றாரு அப்ப தகப்பனுக்கு என்ன செய்யக்கூடாது நாம அப்படின்னா, வாசிக்கலாம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம், சாமத்தில் 23, 24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால மகிழ்வான். அப்ப தகப்பன் வந்து சந்தோஷமா இருக்கணும். தகப்பன் தன் பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படணும். ஆமென் சொல்லுங்க. தகப்பனுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகள் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சந்தோஷப்படுகிற ஒரு தகப்பனா இருக்கிறத மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆனா என்னவா இருக்கக்கூடாது. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நிர்கமகாண்டம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். தன் தகப்பனையாவது தன் தாயாவது சபிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப தாய் தகப்பனை நம்ம என்ன செய்யக்கூடாது, பெற்றோரை பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. தகப்பனுக்கு என்னென்ன செய்யக்கூடாது, தகப்பனை தாயை சபிக்க கூடாது. நம்பர் 1. நீதிமொழிகள் அதுதான் 30ஆம் அதிகாரம் 11ல கூட சொல்றார், தகப்பனை சபித்து தாயை ஆசீர்வதிக்காத இருக்கிற சந்ததியும் உண்டுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட சந்ததியை நம்ம இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. தகப்பனை சபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. 2வது உபாகமம் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, திவ்ய உபதேச காண்டமும் 27ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, உபாகமம் 27ஆம் அதிகாரம் 16வது வசனம், தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன், ஆமென் சொல்லுங்க. அங்க சொல்றாரு, தகப்பனையும் தாயை வந்து என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்க கூடாது. முதலாவது சபிக்க கூடாது. 2வது நம்ம என்ன செய்யக்கூடாது, தகப்பனை தாயை பார்த்துட்டு தூஷிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதான் நீதிமொழிகள் 20:20 கூட வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கும் போது சாமத்துல 20:20 தீபம் காரிருள் அணைந்து போகும். ஆமென் சொல்லுங்க. அப்ப தாயின் தகப்பனையும் தூஷிக்கனுடைய அந்த காரிருள், அந்த விளக்கு அந்த அணைஞ்சியே போடும். அவன் வாழ்க்கை அமைஞ்சிடலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மத்தியம்மா, இயற்கை காத்து நல்லா உனக்கு தூக்குதா? அதனால வந்து பாத்தீங்கன்னா தூஷிக்க கூடாது. முதலாவது சபிக்க கூடாது, 2வது தூஷிக்க கூடாது. 3வது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்கலாம். சாமத்துல 15ஆம் அதிகாரம் 5வது வசனம், மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கவனித்து அவன் தான் விவேக ஞானமுள்ளவனா இருப்பான். ஆனா அலட்சியப்படுத்தக்கூடாது. 3வது நம்ம என்ன செய்யக்கூடாது, தகப்பனை அலட்சியப்படுத்தக்கூடாது, சபிக்க கூடாது, தூஷிக்க கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. 17:21 வாசிக்கும் போது அதுல நீதிமொழிகள்ல அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறானா, மூட புத்திரன். மூடன் அது தெலுங்குல என்ன சொல்லுது, என்ன சொல்லணும், புத்தி இல்லாதவன் தான் புத்தி மீறவனா, புத்தி இல்லாதவன். அப்ப புத்தி இல்லாதவன் வந்து என்ன பண்ணானா, அவன் பெறுகிறவன் சஞ்சலத்தோடய பெறுகிறானோ. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம சஞ்சலப்படுகிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். 1 நாளாகம புத்தகத்துல வாசிக்கும் போது 1 தினத்துல அங்க 4ஆம் அதிகாரம் 9, 10ல வாசிக்கும் போது யாபேஸ் என்ற ஒரு மனுஷன் அவனை வந்துட்டு அவன் தாய் துக்கத்தோட பெற்றாளாம்.
பிறகும்போதே தாய் வந்து என்ன பண்ணலாம், துக்கத்தோடே பெற்றாளாம். வயித்துல குழந்தைய அவன் வந்து கருத்தரிச்சிருக்கும் போதே இந்த குழந்தை வேண்டாம் வெறுப்பா வந்து என்ன பண்றா, கருத்தரிச்சுட்டா. ஆனா வந்து அந்த குடும்பத்துல அப்ப ரொம்ப சந்தோஷம். அவ வந்து சந்தோஷத்த இழந்திருப்பா. ஒருவேளை புருஷனே ஒருவேளை அவ இழந்திருப்பா. அந்த சரித்திரம் சரியா சொல்லப்படல. அதனால வந்து அவன் புருஷன இழந்திருப்பாள போல தெரியுது. அதனால இந்த பிள்ளை எப்ப கருத்தரிச்சுச்சோ, இதனால என்னுடைய புருஷனவே நான் இழந்தன்ற நிலையில வந்துட்டு என்ன பண்றான், அந்த பிள்ளைய பெற்றெடுக்கும்போது, நான் துக்கத்தோடே அந்த பிள்ளைய பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேசுன்னு பேர் வச்சாளாம். ஆமென். தாய் துக்கத்தோட பெற்றா. ஆனா தாயே வெறுக்கப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்டவனா வந்து என்ன பண்றான்? யாபேஸ் இருந்தாலும், அந்த யாபேஸ் தேவனை புடிச்சுக்கிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 10வது வசனம் சொல்லுது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவன் சொன்னான் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. நீர் என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை கொஞ்சம் பெரிதாக்கி, உம்முடைய கரம் என்னோடு இருந்து, என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணானாம். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினாராம். அல்லேலூயா. நாம துக்கத்தோடு ஒருவேளை நம்மள மற்றவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவன எதுக்கு தான் நான் பெத்தேனோ தெரியலன்னு சொல்லி ஒருவேளை நம்மள அலட்சியப்படுத்தலாம். ஆனா, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவனா மாறிட்டான். ஆமென் சொல்லுங்க. தாய் வெறுத்தாலும் தேவன் அவளை வெறுக்காதவராய் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நம்மளை ஒரு நாள் ஆண்டவர் வெறுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நம்ம சஞ்சலமா பெத்தெடுக்கும் போதே சஞ்சலமான பிள்ளைய நம்ம என்ன செய்யக்கூடாது? பெற்றெடுக்கக்கூடாது. வேண்டாம் வெறுப்பா அப்படி. ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ பெற்றோர்கள் வந்துருக்காங்க. தவறான உறவுல குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்து குப்பை தொட்டிலும், முள் செடிகளிலும், புதருங்களிலும் தூக்கி போட்டு விசிட்டு போயிடுறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப அந்த மாரி இன்னைக்கு என்ன பண்றாங்க? அப்படி இருக்காங்க. ஆனா அப்படி சஞ்சலப்படுகிற பிள்ளைகளை நம்ம பெற்றெடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எரேமியா புத்தகத்துல வாசிக்கும்போது எரேமியாவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ம். எல்லா வழிகளின் மேலும் ம். அவைகள் என் முகத்துக்கு முன்பாக எப்படி இருக்குது? மறைந்திருக்கிறதில்லை. அவருடைய அக்கிரமும் ஆமென் சொல்லுங்க. எதா இருந்தாலும் அவர் கண்கள் மறைவா எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம வழியெல்லாம் கர்த்தர் அவர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு நாள் அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? தகப்பனை துக்கப்படுத்தவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதனால வந்து சொல்றார் நீதிமொழிகள் சாமத்துல 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, சாமத்துல 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, வேத பிரமாணத்தை இந்த சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவன் அவன் விவேகியா மாறுவானா. போஜன பிரியருக்கு ஆமென் சொல்லுங்க. சாப்பாட்டுறான்னு துணையா போகக்கூடாது. சாப்பிட்டு சாப்பிட்டு எங்கனா ஒண்ணு சுத்தின்னு அவங்க அங்க குடுப்பாங்களா, இவங்க குடுப்பாங்களா, அப்படி சோறு போட்டுக்கிற இடத்துல எல்லாம் படுத்துன்னே இருக்கிறது அவனுக்கு சிநேகிதனா நம்ம மாறக்கூடாது. அப்படி இருந்தா தகப்பனவே அவமானப்படுத்துவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அவமானப்படுத்துறவங்களா, சஞ்சலப்படுத்துகிறவங்களா, துக்கப்படுத்துறவங்களா, அலட்சியப்படுத்துகிறவங்களா, தூசிக்கிறவங்களா, சபிக்கிறவங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே சாமத்துல 19ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் 19:26ல நீங்க வாசித்தீங்கன்னா, தம் தகப்பனை கொள்ளையடித்து ம் லட்சை அவமானத்தையும் ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க தகப்பனே வந்து கொள்ளையடிச்சுட்டு, தகப்பன் சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு, தாயும் வந்துட்டு என்ன பண்ணாங்க தொரத்திடுவாங்க. அவங்க சாப்பாடே குடுக்க மாட்டாங்க. ஆமென். அப்படி எத்தனையோ பேர் வந்து என்ன பண்றாங்க? அனாதை ஆசிரமங்கள்ல இருக்காங்க. ஆமென். அவங்க கிட்ட வர வேண்டியதெல்லாம் புடுங்கிட்டு எல்லாத்தையும் அவங்கள தொரத்தி அசிங்கப்படுத்துறவங்க இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படி நம்ம கொள்ளையிடுகிறவங்களா நம்ம காணப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க வந்து சொல்றாரு பாருங்க, தாயும் அப்படி துரத்தி விடுகிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அதனால யாத்திராகமத்தின் புத்தகத்துல நிர்கமகாண்டம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்கலாம். தன் தகப்பனையாவது அடிக்கிறவன், அவனும் வந்து என்ன பண்ண தகப்பன தாயே நிந்திக்கிறவனும் கொலை செய்யப்படணும். இங்க தாய் தகப்பன அடிக்கிறவனும் கொலை செய்யப்படணும். தாய் தகப்பன எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? அடிக்கவே கூடாது. நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மள வந்து சின்ன வயசுலேருந்து பெத்து, வளர்த்தி, ஆளாக்கி, நமக்கு படிப்ப குடுத்து, நல்ல ஒரு வேலை குடுத்து, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு, மனைவி பிள்ளைகள குடுத்து, ஒரு வேலை இப்படியெல்லாம் குடுத்த ஒரு தகப்பன போய் அடிக்கிறாங்க நெறைய பேர். ஆமென். ஒரு நாளும் தகப்பன நம்ம அவங்க என்னதான் இது பண்ணாலும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? அப்படி கையே போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது பின்வரும் நாள்ல நம்ம எத விதைக்கிறோமோ அத அறுப்போம் நம்ம. ஆமென்.
நல்லதை விதைச்சாதான் நல்லதா இருக்க முடியும். கெட்டதை விதைச்சா கெட்டதை தான் இருக்க முடியும். நம்ம அடிச்சோன்னா நம்ம நாளைக்கு நம்ம புள்ள நம்மள அடிப்பான். ஆமென். பார்த்திருக்கீங்களா நீங்க யாருன்னா? உங்க கண்ணுல பார்த்திருப்பீங்க நெறைய பேர. ஆமென்னு சொல்லுங்க. அதனால பெத்த தகப்பன அடிச்சான்னா, அவன் புள்ள அவன அடிப்பான். நடக்குது. நெறைய இடத்துல. ஆமென். அதனால நம்ம தகப்பன ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. ஆமா. மத்தேயு புத்தகத்துல வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்த நீங்க வாசித்தீங்கன்னா, மேத்யூ சாப்டர் 15:4 வாசிக்கலாம். ஏனெனில் அ ஆமென்னு சொல்லுங்க. அப்ப பாருங்க, இங்க வந்து இப்பன்னா நிந்திக்கக் கூடாது நம்ம வந்துட்டு. தகப்பன வந்துட்டு என்ன பண்ணாலும் நிந்திக்கக் கூடாது. இங்க வந்து என்ன நடக்குது? அவன் ஏரோது ராஜா தன்னுடைய தம்பியினுடைய மனைவியை வச்சுக்கிறான். அது நியாயம் இல்லன்னு சொல்லி என்ன பண்றாரு? யோவான் ஸ்நானனுக்கு போய் கடிந்து கொள்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஆனா வந்து இப்பன்னா, அதுக்காக அவங்கள நிந்திக்கிறான். நிந்திச்சு அவன சிறையில கொண்டு போய் போடுறாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பன நிந்திக்கவோ, அடிக்கவோ, கொள்ளையிடவோ, அவமானப்படுத்தவோ, துக்கப்படுத்தவோ, சஞ்சலப்படுத்தவோ, ஆகவே அலட்சியப்படுத்தவோ, தூசிக்கவோ, அவங்கள சபிக்கவோ, பெத்த தகப்பனுக்கு பிள்ளைகள் செய்யக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஞானமா நம்ம இருக்கணும். ஞானமா நடக்கணும். நீதிமானா இருக்கணும். ஆகவே பிரியமானவங்களா பிள்ளையா நம்ம வாழணும். ஆகவே தகப்பனோடு கூட எப்பயுமே ஐக்கியம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஊர்ல ஊழியத்துல இருந்தேன். அப்ப வளர்ப்புறத்துல ஊழியத்துல இருக்கும்போது, காலையில ஆனா எழுந்த உடனே தூங்கி எழுந்து நானும் அப்படி வந்துட்டு அந்த பக்கம் காலனி கடைகள்லாம் இருக்கும். அந்த பக்கம் ஏரியெல்லாம் இருக்கும். அந்த பக்கம் நானும் வழக்கமா காலையில இப்படி போயிட்டு அப்படி ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் அப்படி வருவோம். அதனால வந்து எப்படின்னா, காலையில ஒரு தகப்பனும் தாயும் பிள்ளையும் ஒருத்தர் வருவாங்க 2 பேரும். அந்த பையனெல்லாம் இப்ப நல்லா பெரியவனாயிட்டான். அப்பவே கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்தான். அதனால வந்து இப்ப என்ன, காலையில எழுந்த உடனே அப்பனும் புள்ளையுமே 2 பேருமே பாத்ரூம் போவாங்க. 2 பேருமே. ரொம்ப சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசணும் ஒரே வேலையா போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாரியே வருவாங்க. எப்ப பார்த்தாலும் எந்த பசங்க கூடயும் அவன் ஐக்கியமே வைக்க மாட்டான். நான் அங்க இருந்த நாட்கள் வரைக்கும் பார்த்தேன். அவங்க அப்பா கூட தான் அவனுக்கு ஐக்கியமே. எங்க போனாலும் அப்பா தான். அவர கொண்டு போய் பஸ் ஏத்ததுக்கு போனாலும் அப்பா தான். எங்கனா கடைக்கு போனாலும் 2 பேருமே போவாங்க. 2 பேரும் வருவோம். நான் அங்க இருந்த நாள் வரைக்கும் பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பாவும் புள்ளையும் அவ்வளவு ஒரு ஐக்கியமா, ஒற்றுமையா அப்படி. ஆமென். இப்படி எல்லாரும் அப்படி வந்து என்ன பண்ண முடியாது? இருந்துற முடியாது. ஆமென். இப்படி தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட்டாங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஆனா நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட பரம தகப்பன் எப்படி இருக்காரு அப்படின்னா, வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வாசிக்கலாம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆத்துல எனக்கு வருகிற பங்கை எனக்கு தர வேண்டும்னு கேட்டார். ஆமென். அந்த இளைய குமாரனுடைய கதையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வர தகப்பன் அவர் உண்மையான தகப்பன். அது உவமையா வந்துட்டு என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு. ஆமென். ஒரு தகப்பன் தான் இளைய குமார் 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா 2 பிள்ளை இளையவனுக்கு அவன் பாகத்த பிரிச்சு எனக்கு குடுன்னு கேட்கும்போது, அவன் நியாயமான தகப்பன். அவன் எப்படிப்பட்ட தகப்பன்? நியாயமான தகப்பன். நான் உனக்கு குடுக்கவெல்லாம் முடியாது. அப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லல. நியாயமா அந்த தகப்பன் என்ன பண்றாரு? பாகத்தை பிரிச்சு குடுக்குறாரு. அல்லேலூயா! அல்லேலூயா! நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? நியாயமா பிரிச்சு கொடுக்கணும். அப்ப நம்ம தகப்பன், நாம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அவர் நியாயமா இருக்கிறத போல நாமும் வந்து எப்படி இருக்கணும்? பிள்ளைகளுக்கு நியாயமா இந்த பிள்ளை அப்படி, அந்த பிள்ளை இப்படி எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணெய் வச்சு பார்க்குறாங்க. அது மாரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா! எல்லாரையும் ஒரே மாரி பார்க்கணும். ஆமென். அதனால வந்து இப்ப நான் நியாயமான ஒரு தகப்பன் அவர் வந்து என்ன பண்ணாரு? பாகத்த கேட்ட உடனே அவனுக்கு பிரிச்சு குடுக்குறான். அவனுக்கு குடுக்க வேண்டியது என்னைக்குனாலும் குடுத்து தான் ஆகணும். அதனால குடுக்குறாரு. ஆமென். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க தகப்பன் எப்படிப்பட்டவர்னா வாசிக்கலாம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்த வாசிக்கலாம். அது லூக்கா லூக்கா புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு இவன் யார்கிட்ட வரான்? இப்ப போனான். தகப்பன் பாகத்தெல்லாம் பிரிச்சு வாங்கின்னு போனான். ஆனா இவனுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, அவமானமான ஒரு வாழ்க்கை. அசிங்கமான ஒரு வாழ்க்கை. ஆனா இவனுடைய பாகத்தெல்லாம் பிரிச்சு வாங்கின்னு போனான். ஆனா சேராத நண்பர் கூட சேர்ந்தான். அவன் அந்நிய பெண்களோட கூட அவன் வந்து எப்படியெல்லாம் தகாத உறவுகள்லாம் செஞ்சு, கடைசியா தன்னுடைய வாழ்க்கைய சீரழிச்சுட்டு, இப்ப கடைசியா வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா, வாசிக்கலாம் அந்த வசனத்த 15, 21 20வது வசனம். எழுந்து இப்ப வந்து பாருங்க இவனுக்கு இவன் பாகத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய் சந்தோஷமா இருந்தான் கொஞ்ச நாள். கொஞ்ச காலம் தான் சந்தோஷங்க. நிரந்தரமான சந்தோஷத்த அது கொடுக்கவே கொடுக்காது. ஆமென்னு சொல்லுங்க. ஆனா அப்பா சொல்லல. அப்பா நீ ஓடி போயிடு, வாங்கின்னு எங்கனா போயிடு, எங்கனா போய் இருந்துக்க அப்படின்னு சொல்லல.
அப்பா கூடவே இருக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். ஆமென்னு சொல்லுங்க. அப்பா விட்டு பிரிஞ்சு போனாதான் நமக்கு பிரச்சனையே வரும். இங்க என்ன நடக்குது பாருங்க. பிரிஞ்சு போனதுனால பஞ்சம் வந்துருச்சு. பன்னி தின்ற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. பன்னியினுடைய சாணத்தை அள்ளுறான். பன்னி படுக்கிற இடத்துல இவனும் படுத்து கிடக்குறான். இவன் ராஜகுமாரன். ஆமென்னு சொல்லுங்க. இவன் ராஜகுமாரனா இருந்தவன் இப்ப பாகத்தை தகப்பனை விட்டு பாகத்தை பிரிச்சு வாங்கின்னு போனதுனால இவனுக்கு பஞ்சம் பசி வந்து கடைசியா வந்து என்ன பண்றான், இப்போ அந்த பசி நேரத்துல சொல்றான் தகப்பன்கிட்ட போலான்னு சொல்லிட்டு, ஏன்னா தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்களே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்களே, அங்க போலான்னு எழுந்து புறப்பட்டு வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 20வது வசனத்தை ஸ்டார்டிங் படிங்க. எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்துல வரான். ஆமென்னு சொல்லுங்க. ஆனா அப்பா வந்து அப்பா கிட்ட அவன் சொத்தெல்லாம் அபகரிச்சுன்னு போனாலும், வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போனாலும், ஆனா அப்பா வந்து உள்ளம், என் பிள்ளை வாங்கின்னு போனான், எப்படிக்கிறானோ, என்ன பண்ணுகிறானோ, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறானா, இல்ல ஒண்ணுமில்லாத அழிச்சிட்டானா, என்ன பண்ணிட்டுக்கிறானோன்னு தகப்பனுடைய இருதயம் ஏங்கிட்டே இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் வந்து பாருங்க எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் இடத்துல வரான் பாருங்க. வேற எல்லாத்தையும் அவன் முடிச்சிட்டான். பண்ணி தின்ற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இப்பதான் அவன் மனம் திரும்புதல் வருது. ஆமென்னு சொல்லுங்க. அவன் மனம் திரும்பினவன் வந்து என்ன பண்றான்? அப்ப தகப்பன்கிட்ட எதிர்பார்ப்போடு கூட வரான். எதுக்காக? பிள்ளைகிட்ட என்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டேன். ஆனா தகப்பன்கிட்ட போனா இந்த சாப்பாடாகில கிடைக்கும். அந்த உணர்வுல மனம் திரும்பி வரான். ஆமென்னு சொல்லுங்க. அவன் சொல்றான் பாருங்க, தகப்பனின் இடத்துல வந்து வரும்போதே அவனை கண்டு மனதுருகிறாங்க. ஆமென்னு சொல்லுங்க. இதாங்க நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவன் எங்க போய் எப்படி விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் வைக்க அவன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்தியிருந்தாலும், ஆனா அப்பா தூரத்துல தன் மகனை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் வருதுங்க. ஆமென்னு சொல்லுங்க. அவன் மேல ஒரே ஏக்கமா இருக்கா. இப்ப அவனை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். தகப்பன் அவனை பார்த்து மனதுருகிறார். மனதுருகி இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஓடுறாரு. ஆனா ஓடி இப்ப இந்த கழுத்தை ஓடின உடனே கழுத்தை கட்டி பிடிச்சிட முடியாது. ஆனா இவன் அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் போறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். உன் பிள்ளை என்று சொல்றது கூட நான் தகுதியற்றவன்னு சொல்றேன். ஆமென்னு சொல்லுங்க. சொன்ன உடனே அப்பானுடைய உள்ளம் அப்படியே உடைஞ்சி அவனை கழுத்தை கட்டி பிடிச்சு அவனை முத்தம் செய்து, இப்ப பாருங்க எங்கிருந்து அப்பா வந்து எப்படிப்பட்ட அவன் பிள்ளை எங்கிருந்து வந்துக்கிறான்? பண்ணி படுத்து கிடந்த சாணத்துல படுத்துக்கு உருண்டு பிறந்து வந்தவன தகப்பன் பாருங்க அதெல்லாம் பார்க்கவே இல்ல. அவன் உணர்ந்து மனம் திரும்பி வரான்றத பார்த்த உடனே கட்டி அரவணைச்சு கழுத்தை கட்டி பிடிச்சு அரவணைச்சு முத்தம் கொடுத்து, இப்ப பணிவிடைக்காரன் கூப்பிடுற வேலைக்காரனை கூப்பிட்டு இவனுக்கு வந்து என்னை குளிப்பாட்டி வேற வஸ்திரத்தை உடுத்தி இவனுக்கு பாதரட்சிகள் கைக்கு மோதிரமெல்லாம் போட்டு இவனை அழகுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபமாடுது. இப்ப இவன் வந்து கோபமாடுறான். இவன் துன்மார்க்கமா போய் தன்னுடைய ஆட்சியெல்லாம் வாங்கின்னு போனவன் இப்ப வந்துக்கிறான்னு சொன்னேன். அவனுக்கு ஒரு பெரிய விருந்தே வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஊரெல்லாம் கொண்டாடணும் இந்த சந்தோஷத்தை. ஏன்னா என் மகன் மரிச்சு போயிருந்தான். இப்ப வந்துட்டு என்ன பண்ண உயிர் பெற்று வந்திருக்கிறான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்ப காணாம போயிருந்தான். இப்ப காணப்படுறான். அதனால இந்த சந்தோஷத்தை கொண்டான்னு சொல்லி ஊருக்கே சாப்பாடு கொடுத்து என்ன பண்றான்? விருந்து வைக்கிறான். ஆனா மூத்தவன் இதை பார்த்த உடனே அவனை என்ன பண்றான்? கோவப்படுறான். ஆமென்னு சொல்லுங்க. தகப்பனோடு இருந்தவன் தான். ஆமென்னு சொல்லுங்க. தகப்பன் சொல்றாரு. அப்ப வந்துட்டு என்ன அவனை இப்படி எல்லாம் போனவனெல்லாம் கூட்டிட்டு வந்து இப்ப அவனுக்கும் நம்மளுடைய பங்கு நம்மளுடைய பங்கு இவனுக்கு பறிச்சு கொடுத்துட போறாரா அப்படின்ற நினைச்சதுல இவன் கோவப்படுறான். ஆனா அப்பா வந்து சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறத அவனால சந்தோஷமா என்ன பண்ண முடியல, அனுபவிக்கல, வச்சுட்டு அனுபவிக்க முடியல அவனால இருந்தோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆமென். நம்ம தகப்பனோடு நம்ம கூட இருக்கும்போது நம்முடையதெல்லாம் அவருடையதெல்லாம் நம்முடையது. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் கூட உண்மையா நம்ம இருந்து நம்ம அதை என்ன பண்ண கொடுக்கறத அனுபவிக்கணும். சந்தோஷமா மகிழ்ச்சியா கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அது சந்தோஷமா என்ன பண்ணணும்? வாழ கற்றுக்கொள்ளணும். ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் கடவுள் கொடுத்து வச்சுக்காரு. கொடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அதால சாப்பிட முடியல. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகரு, பிபி, சுகரு அது இதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? கண்ணு பாக்குது. வீட்டுல இருக்கிறது எல்லாமே இருக்குது. சாப்பிட முடியல. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடக்கூடாது. கட்டுப்பாடு. ஆமே.
டாக்டர் கட்டுப்பாடு போடுறாரு. அவனால என்ன பண்ண கண்ணுல பார்க்கறான், சாப்பிட முடியல. சாப்பிட்டா ஏறிடுது. ஆமே. இப்படியே அனுபவிச்சே சாகறவங்கிறாங்க நெறைய பேர். ஆமென்னு சொல்லுங்க. என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்றாரு. ஆமென். நம்ம ஆண்டவர் வந்து தகப்பனை என்ன பண்ணக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. நமக்கு குடுத்திருக்கிறத சந்தோஷப்படணும். ஆமென். அங்க சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, அப்ப சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. அப்ப முதலாவது மனம் திரும்புகிறவனை எதிர்பார்க்கிற தகப்பனா அவர் இருக்கிறார். ஆமென். நிதானமா அவர் வந்து பாகத்த கேட்கறான், பிரிச்சு குடுக்குறாரு தகப்பன். 2வது மனம் திரும்பி எதிர்பார்க்கவோடு கூட அவன் வருகிற அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனுக்கு அவன் மனம் திரும்பி வந்து தகப்பன் இடத்துல அறிக்கை பண்றான். ஆமென்னு சொல்லுங்க. 3வது 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும்போது, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இப்ப வந்து அந்த பாவம் செஞ்சுன்னு சொன்னான் பாருங்க அப்பா கிட்ட. அவருக்கு மனம் இறக்கம் வந்துச்சு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இறக்கம் வந்துருச்சு. 18வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போய், தகப்பனே, ம் பாவம் செய்தான். கடவுளுக்கு முன்பாகவும், உமக்கு முன்பாக நான் என்ன பண்ணேன்? பாவம் செய்தேன். அவன் தன்னுடைய உண்மையை சொல்றாரு. அதான் சொல்றார் நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்கிறவன் விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென்னு சொல்லுங்க. அவன் பாவம் செய்தன்னு இரக்கத்தை அவன் அவன் அறிக்கை பண்ணதுனால தகப்பன் இடத்துல அந்த இரக்கம் கிடைக்குது. ஆமென்னு சொல்லுங்க. 21வது வசனம். ம், ம், ம். பாவம் செய்தேன்னு சொல்றார். 13வது வசனம். ம். எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் ஆ, ஆமென்னு சொல்லுங்க. அவன் வாங்கின போன எல்லா ஆட்சியெல்லாம் துர்மார்க்கத்திலே செலவழிச்சு. ஆமென். அல்லேலூயா. அதான் வந்து சொல்லப்படுது சங்கீதம் 1:1 அழகா சொல்றார். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். ஆமென். துன்மார்க்கன் வந்துட்டு புல்லை போல காலையில் வெட்டி போட்டா சாயங்காலத்துக்குள்ள வாடி வதங்கி போடுவான். புல்லுக்கு ஒப்பானவன். ஆமென்னு சொல்லுங்க. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெல்லு காத்துல வந்துட்டு வரும்போது எப்படி தூத்துறாங்களோ, அந்த பக்கம் காத்து பதற போகும். கோதுமை மணி அதே இடத்துல நிக்கும். அதுபோல பதரை போல காற்று பறக்கிறது போல பறக்கிறவன். ஆமென். துன்மார்க்கன் அவனுக்கு நல்முடிவே கிடையாது. அல்லேலூயா. அதனால அப்ப வந்து அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. பாவியினுடைய வழியில நிற்கக்கூடாது. ஒருத்தன் பாவம் செய்றான்னா, அவனுக்கு ஆதரவா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆகவே பாவியினுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும். பரியாசக்காரன் அவனும் நல்லா இருக்க மாட்டான், மற்றவனும் நல்லா இருக்க விட மாட்டான். அப்படி பரியாசமா அவன் இவன கிண்டல் அடிக்கிறது அதுதான். அப்படிப்பட்டவங்க கிட்ட உட்காரக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. அப்படி இல்லாம இருந்து இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பாக்கியவான்களா, பாக்கியவதிகளா மாறணும்னு சொன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரத்துல உட்காரக்கூடாது. ஆண்டுடைய வேதத்துல பிரியமா இருக்கும்போது தான் அவன் பாக்கியவான், பாக்கியவதியா இருப்பான். அவன் எப்படி இருப்பானா? நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்ட ஒரு மரத்தை போல. அவன் தண்ணி ஓடிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் தண்ணி வந்துட்டே இருக்குதுன்னா, அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குதுன்னா, செழிப்பா இருக்கும். அது எந்த உஷ்ணத்தையும் எவ்வளோ வெயில் அடிக்கட்டும், எவ்வளோ உஷ்ணம் வந்தாலும், எவ்வளோ இருந்தாலும், அது செழிப்பை யாரும் தடை பண்ண முடியாது. ஆமென்னு சொல்லுங்க. அப்படி நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போல அங்க வந்து சொல்றாரு, நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிர்க்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது அப்ப மனம் திறங்கின ஒரு தகப்பன், இரக்கமுள்ள ஒரு தகப்பனா மாறுறார். அங்க வந்து சொல்றாரு பாருங்க, அந்த தகப்பனுக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இனிமேல் நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் நல்லன்று. ஆமென்னு சொல்லுங்க. நினைத்ததை விட அதிகமா வந்து என்ன பண்றான்? நான் உம்முடைய குமாரன் என்று நான் சொல்லப்பட கூட நான் தகுதி இல்லப்பா. அப்படின்னு சொன்னான் பாருங்க. அப்பா நினைத்ததை விட அதிகமா வந்துட்டு என்ன பண்றது? அவனுக்கு உடனே அவன் மேல ஒரு மனசு தனி மனசு வருது. ஆமென். அவனுக்கு உடனே என்ன பண்ண கட்டி பிடிக்கிறாரு, அரவணைக்கிறாரு, முத்தம் கொடுத்து அவன போய் புதிய வஸ்திரத்த போட்டு, பாதரட்சையில உண்டு புதிய வஸ்திரத்த கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! அப்ப நினைத்ததை விட அதிகமா கொடுக்கிற தகப்பன். அந்த அந்த வார்த்தை தான். சொன்ன உடனே உன்னுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடது கூட நான் என்ன இல்ல. தகுதி. ஆமென். சில நேரத்துல ஆண்டவரே, அப்படி நான் ஒரு பாவியா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லுவாங்க. அல்லேலூயா!
அப்ப அந்த மாதிரி நினைத்ததை விட அதிகமா தகப்பன் என்ன பண்றாரு? அது எதிர்பார்க்கிறாரு, அது கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். புத்தி தெளிந்த போது அப்ப பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது. ஆமே. தகப்பன்கிட்ட இருந்ததுன்னா பூர்ணமா பூர்த்தியா நமக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் தாராளமா கொடுக்கிற தகப்பன் பூர்த்தியா நிறைவா கொடுக்குவார். ஆமே. அல்லேலூயா. அரைக்குறையெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. அவர் சொல்றாரு, அதாவது வந்து கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை போட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஆமே. உலக பிரகாரமா சமாளிச்சா அது குறுக்கு வழியில சமாளிச்சா குறுக்கு வழியில வெவ்வேறு வழியில இழுத்துன்னு போயிடும் அது. ஆமே. எப்படியெல்லாம் செலவழிக்கணுமோ அப்படி அடுக்கி வச்சிருவார் ஆண்டவர். ஆனா நியாயமாய் ஆண்டவரா அவருடைய பாத்துல காத்திருந்து ஜெபித்து ஜெபித்து ஒவ்வொன்றும் நம்ம வாங்கணும். கடவுள் வந்துட்டு என்ன பண்ணாரு? பூர்த்தியா சந்தோஷமா மகிழ்ச்சியா அதுல எந்த வேதனையே இல்லாத கத்த தியானம் பண்ணுவது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் வந்து வேதம் சொல்லுது, யோபு புத்தகத்துல 42ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யோபு 42 15வது வசனம். யோபனுடைய குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. பாருங்க, யோபனுடைய ஆசையெல்லாம் அழிஞ்சு போச்சு. எல்லாமே இழந்துக்கு போனதுக்கு பிறகு கர்த்தர் மறுபடியுமா அவனை புதுப்பிச்சு 2 மடங்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமே. ஆண்டவர் சிறந்ததை கொடுக்கிற தகப்பன். நம்ம எதெல்லாம் இழந்தனமோ அதெல்லாம் சிறந்ததை மறுபடியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர். ஆமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாருங்க, 7 குமார்கள் 3 குமார்த்திகள். அதே 7 குமார்கள் 3 குமார்த்திகள் மறுபடியும் கர்த்தர் கொடுக்கிறார். முன்ன 7,000 ஆடு இருந்துச்சா, இப்ப 14,000 ஆடு. 3000 ஒட்டகமா, அப்ப 6,000 ஒட்டகம். 500 கழுதையா 500 1000 மாறிச்சு. அப்ப வந்து பாருங்க, இப்படி எல்லாமே டபுள் டபுளா இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படி வந்துட்டு என்ன பண்றாரு? சிறந்ததை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப 2வது பெற்றெடுத்த பிள்ளைங்க அந்த 3 பெண் பிள்ளைகளை குறித்து சொல்றாரு. யோபனுடைய குமார்த்திகள் அந்த தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு சௌந்தரியமான பெண்கள் தேசத்திலே காணப்படல. அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் கர்த்தர் அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை கொடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சிறந்ததை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட தகப்பன் அப்படி ஆண்டவர் உங்களுக்கும் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிதானமான தகப்பன், நியாயமான தகப்பன், மனம் திரும்பி வருகிறவனுக்கு அந்த எதிர்பார்ப்போடு அவன் வரான். அங்க போனா அப்ப நம்மளை நேசிப்பாரா, தள்ளிடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவன் வரான். அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். தகப்பனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் வந்துட்டு மனம் திரும்ப வரும்போது, பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்ன அவன் செஞ்சான்னு சொல்லும் போது அந்த இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த அறிக்கை பண்ணும்போது அந்த இரக்கத்தை கொடுக்கிறார். நினைத்ததை விட வந்து அவன் வந்து நினைச்சதை விட அதிகமா அவருக்கு கொடுத்து அவனை கனம் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் வஸ்திரத்தெல்லாம் இல்லாத சாணியில படுத்து கிடந்து வந்தவனுக்கு புதிய வஸ்திரத்தை, புதிய உடையை, ஆமென், ரட்சிப்பின் உடையை மறுபடியும் கொடுத்து கர்த்தர் வந்து என்ன பண்ண அவன் கனம் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப தாராளமா ஆண்டவர் பூர்த்தியா அப்பா கிட்ட வந்துட்ட பிறகு பூர்த்தியான சாப்பாடு அவனுக்கு கிடைக்குது. திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிறந்தத மறுபடியும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆகவே தகப்பனை நாம் எப்பொழுதும் தெரியப்படுத்துவோம். தகப்பனை கீழ்ப்படுத்துவோம். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோடு கூட நம்ம எப்பவுமே நம்ம ஐக்கியமா இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சிறந்ததை தந்து கர்த்தர் நம்ம தியானம் பண்ணி மேம்படுத்துவாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதேன்னு சொன்னீங்க. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டிடுவார்களேன்னு சொன்னீங்களே. நாங்கள் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், ஆண்டவரே நாங்கள் துக்கப்படுத்துகிறவர்களாய், சபிக்கிறவர்களாய், அவர்களை அடிக்கிறவர்களாய், ஆண்டவரே நாங்கள் அவர்களை தூஷிக்கிறவர்களாய், நாங்கள் ஆண்டவரே நடக்காதபடிக்கு தகப்பனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே எங்களை சிட்சிக்கும் போது அந்த சிட்சியை நாங்கள் ஆண்டவரே சகிக்கிறவர்களாய் நாங்கள் உம்முடைய ஆண்டவரே புத்திரர்களாகவே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகவே எண்ணி நடத்தப்படுவதற்கு என்னையும் எங்களுமாய் அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரை துதிக்கிறோம். ஒரு நாளும் உம்மை அலட்சியப்படுத்தி விடாதபடி, நாங்கள் ஆண்டவரை அவமானப்படுத்தி விடாதபடிக்கு, ஆண்டவரே எங்கள் மூலியமா உம்முடைய நாமங்கள் தூஷிக்கப்படாதபடிக்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இளைய குமாரன் ஆண்டவரை துதிக்கிறோம். துன்மார்க்கமாய் ஆண்டவரே அவன் வாழ்ந்தாலும் கூட சேராத நண்பர்களோடு ஆண்டவரை வாழ்ந்து சேர்ந்து தன்னுடைய ஆசையெல்லாம் செலவழித்து போனாலும் கூட அவன் ஆண்டவரை துதிக்கிறான். அவன் போன நிலைமைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட தகப்பன் அந்த இளைய குமாரனை அப்படியே அந்த துன்மார்க்கமாய் போனவனை அப்படியே விடவில்லை.
அவனை ஆண்டவரை துதிக்கிறோம். உம்மிடத்துல வரும்போது ஆண்டவரை துதிக்கிறோம். அந்த எதிர்பார்ப்போடு வரும்போது அவனை அரவணைச்சு, அவனை முத்தம் செய்து, அவனை கட்டி அரவணைச்சு முத்தம் கொடுத்து, அவனை கனம் பண்ணி, மறுபடியுமா புதிய வஸ்திரத்தை கொடுத்து, மறுபடியுமா ஆண்டவரை துதிக்கிறோம். அந்த ராஜகுமாரனை போல நீங்க அழகுபடுத்தி ஆண்டவரை கர்த்தாவே சிறந்ததை கொடுக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை உம்மை விட்டு நாங்கள் தூரமா போயிருந்தாலும் கூட, இந்த வார்த்தையை கேட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில உம்மை விட்டு தூரமா போயிருந்தாலும், வேதத்தை வாசிக்காம, தியானிக்காத, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, செவி கொடுக்காம, பெற்றெடுத்த தாயை தகப்பனையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருந்தாலும், இன்னைக்கு தயவா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவே அரவணைச்சு நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். தவறை ஒத்துக்கொள்கிற பிள்ளைகளை ஆண்டவரை துதிக்கிறோம். அவங்களை அரவணைச்சு நீங்க ஆண்டவரை அன்பு காட்டி, அன்றே அவர்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்தின நீர் தான் ஆண்டவரே. அன்றே அந்த அன்பிலே எப்பொழுதும் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க அப்படி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரனாகிய இயேசு நான் வந்தேன் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. இழந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும், இழந்த பலன்களை, இழந்த கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து, சிறந்ததை கொடுத்து மறுபடியும் மகிழ்ச்சிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அப்படியே நீங்க ஆசீர்வதித்து, அந்த குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பம் நீதிமான் அன்றைய கர்த்தாவே குடும்பத்துல கம்பீர சத்தம் உண்டாகுன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு குட்டி பரலோகமாய் மாற கர்த்தர் அப்படி அனுக்கிரகம் செய்யும்படி ஒரு ஊழியக்காரன் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பெயர்ப்பராய் கறந்துவிட்டு ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவங்க வருகிற நாட்களை கூட்டி சேர்ப்பீராக. இந்த வாரம் முழுவதுமாய் உங்களுடைய பிரசனத்தினாலும் உங்களுடைய மகிமினாலும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாட்டி போடுங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. உங்களுடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீங்க கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் நினைவு கூர்ந்து அப்படி உங்களுடைய பிள்ளைகளை சமாதானப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்துல அன்றைய செம்மையானவர்களுக்கு இருதயத்துல மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்காக அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீங்க வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய அப்படியே நீங்க ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய முகத்தின் ஒளியை நீங்க பிரகாசிக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையை ஆண்டவரே அவங்களோடு கூட தங்கி தாபரிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை செய்ய, நாமத்தையே மையப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் புரிந்தாலும் புரியாத நேசனுடைய கரம் ஒவ்வொருவரோடு இருந்து வழிநடத்தும்படி வேண்டிக்கிறோம். ஏசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினும் ஐக்கியம் வழிநடத்தலும் என்றும் என்று சதாக்கள் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி மகிமை நாம் தேவனுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை நாம் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.